உயர்மட்டங்கள் அவங்க எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. Mindset knowledge. Prince Harry has revealed he went for counselling after spending nearly 20 years trying to avoid thinking about the death of his mother. The prince was 12 when Princess Diana died in a car crash in Paris. Prince Harry has revealed he went for counselling after spending nearly 20 years trying to avoid thinking about the death of his mother. The prince was 12 when Princess Diana died in a car crash in Paris. He told the British newspaper The Daily Telegraph he only sought help after he reached breaking point. Dan Johnson has the report. இன்னைக்கு வந்து ஆலோசனை எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து பல பேர்த்துக்கு வந்து பெரிய கவலையான விஷயமா இருக்குது. எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நான் சமீபத்தில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். அந்த இண்டஸ்ட்ரிக்கு போனப்போ வந்து எனக்கு ஒரு ஃபேம்ப்ளெட் மாதிரி ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க. அந்த புக்கில் போட்டிருந்த ஃப்ரண்ட் பேஜில் போட்டது ஒரு தகவல் என்ன தெரியுமா? எல்லாம் தெரியும் என்று குழப்பத்துடன் இருக்காதே, எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. நான் சொல்றது ஃபாலோ பண்ண முடியுதுனா? இதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து 3 பேர்கிட்ட ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சோம். முதல் தரமாக யாருன்னு சொன்னால் ஒரு தொழில் நிறுவனம், அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய தொழிலதிபர். இரண்டாவது கல்வி நிறுவனம், ஸ்கூல் அல்லது காலேஜ், இவங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சொல்லக்கூடிய அந்த பள்ளி கல்லூரியுடைய தாளாளர். இவங்க 3 பேர்கிட்ட ஒரு ஆய்வு கண்டக்ட் பண்ணோம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஆலோசனை பெற விரும்புகிறீங்களான்னு கேட்டோம். அவங்க வந்து எஸ் விரும்புகிறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஆலோசனைகளை நாங்கள் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் கால்டு இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலிங், கார்ப்பரேட் கவுன்சிலிங், இதெல்லாம் வகைப்படுத்தி சொல்கிறோம். இப்போ தொழிலதிபர், ஒரு பள்ளி கல்லூரியுடைய தாளாளர் அல்லது கரஸ்பாண்டன்ட், இவங்க எல்லாமே சரின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரி இவர்களுக்கு கீழே உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய முக்கிய பொறுப்பு வகிப்பவர்கள். ஒரு இண்டஸ்ட்ரியோட மேனேஜராக இருக்கலாம், அல்லது வந்து பிரின்சிபலாக இருக்கலாம், ஹெட்மிஸ்டராக இருக்கலாம். இவங்களை கேட்டோம். இவங்களில் வந்து ஒரு 50% பீப்புள்ஸ் வந்து எஸ் எங்களுக்கு ஆலோசனை வேணும்னு சொல்கிறாங்க. மேல்மட்டத்தில் 99% வந்து எஸ் எங்களுக்கு ஆலோசனை வேணும்னு சொல்கிறாங்க. 1% தான் அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு அது அவங்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இது தேவை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? முதல்ல வந்து 99% அவங்க கீழே உள்ளவங்க 50%. மூன்றாவது இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கலாம் அல்லது பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம். இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற கேட்குறப்ப அவங்க வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் உயர்மட்டங்கள் மேல்மட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்காக டெக்னிக்கல் கன்சல்டன்சி எக்ஸ்பர்டன்சி எடுத்துக்கிறாங்க, மற்றவர்கள் ஏன் எடுத்துக்கிறதுலேயும் ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தது. பொதுவாக வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த ஆலோசனை கன்சல்டன்சி, சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல். சரிங்களா? இது வந்து மேல்மட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற நாங்கள் புரிந்து கொண்டு இதை வந்து சாதாரண மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் கார்ப்பரேட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோரத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். சாதாரண மக்கள் வந்து தனக்கு தெரிந்ததை வைத்து கொண்டு தான் வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர தனக்கு தெரியாத விஷயத்தை வந்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையை முன்னேறுங்கிற எண்ணம் அவங்களுக்கு குறைவாக இருக்குது. அப்போ எங்களுடைய டீமில் உள்ளவங்களோ கேட்டாங்க, சார் நம்மளே வந்து ஏன் இந்த கார்ப்பரேட் லைஃப்க்கே போகக்கூடாது, இந்த 90% மக்கள் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்களே, இவங்களை நம்ம ஏன் கண்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் என்ன விருப்பப்பட்டோம்னா இந்த 90% மக்கள் வந்து நம்மளை தவிர யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அவங்க தெரியப்படுத்த வேண்டியது நமக்கு ஒரு கடமை நினைச்சு தான் இந்த விஷயத்தை நிறைய சொல்லிட்டு வரோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரூ பேரண்டிங் ஃபோரத்தில் வந்து நிறைய அட்வைஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து கேட்டால் வந்து சமீபத்தில் வந்து ஒரு ரிசர்ச் எங்கள் டீம் மூலமாக போய் கேட்டாங்க. நிறையா வந்து இந்த 90% பீப்புள்ஸ் இருக்காங்க அல்லவா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் குழந்தை வந்து நாங்கள் சொன்னாவெல்லாம் இருக்குது, எங்களுக்கு வந்து எந்த விதமான ஆலோசனை தேவையில்லைன்னாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் புரியல. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து குழி தோன்றோம், ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக தோன்றோம், அந்த இடத்துல சீக்கிரம் தோண்டிடுறோம், ஸ்ட்ராங்கே இல்லை. இது என்ன சொல்லுவீங்க? இது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஏன்னா அங்கே என்னது ஸ்ட்ராங் இல்லை இல்லையா?
ஒரு குழந்தை தான் சொல்றதெல்லாம் அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்குது, அடக்கமா இருக்குது, எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா உண்மையிலே என்னன்னா இந்த குழந்தைக்கு வந்து பிறரதை மட்டுமே கேட்டுக்கூடிய அறிவு இருக்க தேர்வை வெளியில போகக்கூடிய சிந்திக்கும் திறன் இது பெருமையான விஷயமா இல்ல கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு குழந்தை வந்து நீங்க சொல்லி கேட்கல, எதிர்த்து பேசுது அப்படின்னா ஆக்சுவலா உங்களுக்கு அடிமையாகிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அப்பால் வந்து அந்த குழந்தை இன்னொரு விஷயத்தை தேடுதுன்னு அர்த்தம். அந்த சமயத்துல உளவியல் ரீதியில மனோதத்துவ ரீதியில சரியான ஆலோசனை கொடுத்தால் அந்த மிகப்பெரிய குழந்தையாக மாறும். அந்த குழந்தையை வந்து விட்டுட்டோம்னா நிச்சயமாக அந்த குழந்தை வந்து பல பாதிப்புகள் ஏற்படும். அப்ப அதனால வந்து எதிர்த்து பேசக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், சொல்வதை வந்து எதிர்த்து பேசக்கூடியது, சொல்வதை கேட்காத குழந்தைகளா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு தான் முதலடியாக உளவியல் ரீதியில் கார்ப்பரேட் ஆலோசனைங்கிறது தேவை. அப்படி ஆலோசனை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தையை வந்து நிச்சயமாக வெளிப்படுத்தி நலப்படுத்த முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு சொல்லுவாங்க, எங்க குழந்தை வந்து எது சொன்னாலும் கேட்டுக்கும். இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு சொந்தமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. சரி, அவன் பின்னாடி சரியா போயிடும். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சிலர் வந்து குழந்தைகள் வந்து தப்பா நடந்தா கூட அவங்க என்ன நினைக்கிற, குழந்தை பின்னாடி சரியாயிருன்னு நினைக்கிறாங்க. ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது பின்னாடி தானா சரியாயிருமா? ஏன் இதை அவங்களுக்கு தோண மாட்டேங்குது? அதனாலதான் சொன்னோம், இந்த 90% மக்கள் வந்து தனக்குள்ள அறிவை பயன்படுத்தி இந்த அறிவு பொய்ன்னு 60 ஆண்டு காலமாகுது. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வந்து தனக்கு இருக்கக்கூடிய அறிவை ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய கன்சல்டேஷன் எடுத்து 60 ஆண்டுகள் செய்யக்கூடியதை 6 மாசத்துல 6 வருஷத்துல செய்யணும் முயற்சி பண்ணாங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? இல்லையா? உலகத்தில் யாருமே முட்டாள் கிடையாது. தன்னைத்தானே முட்டாள் ஆக்கிக்கிறோம். ஏன்னா ஒண்ணுமே இல்லையம்மா, நீங்க ஒரு திரைப்படத்தீங்கன்னா திரைப்படத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து தனியான எக்ஸ்பர்ட் வச்சிருக்கான் இல்லையா? ஆனா நம்ம வைக்கிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சுதானே பண்ணிட்டு இருக்கோம். அதிகப்படியா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒண்ணு தன்னுடைய பொறுப்பை பிறர் மேல தள்ளி விட்டுறது, இல்லைன்னா பொறுப்பை எடுத்துக்காம இருக்கிறது. இது ரெண்டுமே தவறு தான். அதனால வந்து ஒன்றை ஞாபகத்தில் வச்சுங்க, நாங்க அடிக்கடி சொல்றபடி விஷயமும் இப்ப சமீபத்தில் கண்டுபிடிச்சதுன்னா, மேல் மட்டங்கள் எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. அதற்கு கீழே உள்ளவங்க 50% மக்கள் வந்து தயக்கம் கொள்வதில்லை. இதுல 50% தயக்கமோட தன்னை முன்னேற்றிக்க விரும்புறதில்லை. அதே மாதிரி 90% மக்கள் வந்து தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கு விரும்புறதில்லை. அதனாலதான் நாங்க தெரிஞ்சுக்கொண்டோம், உயர் மட்டங்கள் எல்லாமே பிறருடைய அறிவை பயன்படுத்துகிறது. மேல் மட்டங்கள் எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. மேல் மட்டங்கள் எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. மேல் மட்டங்கள் எப்பவுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான சரியான ஆலோசனை பெறுவதில் தயக்கம் கொள்வதில்லை. Mindset knowledge. Prince Harry has revealed he went for counselling after spending nearly 20 years trying to avoid thinking about the death of his mother. The prince was 12 when Princess Diana died in a car crash in Paris. Prince Harry has revealed he went for counselling after spending nearly 20 years trying to avoid thinking about the death of his mother. The prince was 12 when Princess Diana died in a car crash in Paris. He told the British newspaper The Daily Telegraph he only sought help after he reached breaking point. Dan Johnson has the report. With public grief on a scale barely seen before, we got very little insight into how 2 young boys were missing their mum. With public grief on a scale barely seen before, we got very little insight into how 2 young boys were missing their mum. Now, after 2 decades struggling to deal with Diana's death, Prince Harry's told the Daily Telegraph just how big and long-lasting the impact was. I can safely say that losing my mum at the age of 12 and therefore shutting down all of my emotions for the last 20 years has had a quite serious effect on not only my personal life but also my work as well. My way of dealing with it was refusing to ever think about my mum, because why would that help? It's only going to make you sad, it's not going to bring her back. The prince said boxing helped him deal with aggression after he nearly punched someone, and he talked about asking for professional mental health advice. All of a sudden, all of this grief that I'd never processed started to come to the forefront. I was like, there's actually a lot of stuff here I need to deal with. It was
20 years of not thinking about it, and then 2 years of total chaos. As I'm sure you know, some of the best or the easiest people to speak to is a shrink, or whoever, I don't know, Americans call them shrinks. Yeah. Someone you've never met before. You sit down on the sofa and say, listen, I don't actually need your advice. Can you just listen? Just listen to me. And you just let it all rip. And you've done that, haven't you? I've done that a couple of times. I'm not More than a couple of surprised. times. It's great. The Heads Together campaign, set up by Harry and his brother and sister-in-law, will be the main charity at next weekend's London Marathon. The Prince said he's spoken so openly about his own experience in the hope of encouraging others to discuss mental health issues. Dan Johnson, BBC News. இந்த ஆலோசனை அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும்னா இதுக்காகத்தான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து வெளிப்புறமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நேற்று நான் பார்க்கக்கூடிய செய்தி உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிச்சேன். அதாவது அந்த லண்டனுடைய அந்த டயானாவுடைய சன் வந்து தன்னுடைய அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னாடி ஆலோசனை கவுன்சிலிங் போனார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ மனிதன் அவர் அது மட்டும் இல்லாமல் இப்போ கவுன்சிலிங் அவசியங்கிறத வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். Welcome back. Prince Harry has revealed he sought counselling after spending nearly 20 years not thinking about the death of his mother, Princess Diana. In an interview with the British newspaper The Daily Telegraph, he said it was not until his late 20s that he processed the grief following 2 years of total chaos. Peter Hunt reports. This is a senior royal as we've never seen or heard them before. Prince Harry is the most high-profile person yet to talk personally about his mental anguish. In doing so, he's hoping to break the taboo that still surrounds mental health. As a child, Harry, with his brother William, had a close, fun relationship with Diana, Princess of Wales. She was, according to the Prince, quite simply the best mum in the world. In 1997, with quite literally the world watching, Harry walked behind his mother's coffin after she'd been killed in a car crash in Paris. As an adult, 20 years on, he's now talking about the impact of his bereavement. I can safely say that losing my mum at the age of 12 and therefore shutting down all of my emotions for the last 20 years has had a quite serious effect on not only my personal life but also my work as well. My way of dealing with it was refusing to ever think about my mum because why would that help? It's only going to make you sad, it's not going to bring her back. Growing up, not confronting his mother's death, Prince Harry suffered anxiety and came close to a breakdown. Eventually, after being encouraged by William, he saw a counsellor. All of a sudden, all of this grief that I'd never processed started to come to the forefront. I was like, there's actually a lot of stuff here I need to deal with. It was 20 years of not thinking about it, and then 2 years of total chaos. And as I'm sure you know, some of the best or the easiest people to speak to is a shrink, or whoever, I don't know, Americans call them shrinks. Yeah. Someone you've never met before. You sit down on the sofa and say, listen, I don't actually need your advice. Can you just listen? Just listen to me. And you just let it all rip. And you've done that, haven't you? I've done that a couple of times. I'm not More than a couple of times. But it's great. To have someone of his profile talking so openly about the stuff in his head is so important. I can't even begin to tell you how important. And, you know, if when I was 12 and when I first got ill, if members of the royals was standing up and talking about their mental health, I think how different, the subsequent decades could have been. Kate, William and Harry are behind a Heads Together campaign that's being supported by the London Marathon. The racing royals with influence hope it'll be a mental health marathon. Peter Hunt, BBC News. With me here in the studio is Paul Farmer, the Chief Executive of Mind, the UK's leading mental health charity. Thank you so much, Paul, for joining us here on the programme. It's quite extraordinary, isn't it, to watch Prince Harry talk so openly, and how brave of him. Well, I think this is a really important moment for the issue of mental health in this country and beyond, because
although we have seen more people being more confident to talk about their own experiences of mental health problems, for such a high-profile member, a member of the royal family, to talk about seeking counselling, seeking help and support following a long period of grief is a really important moment for mental health, because it's an issue that has been kind of swept under the carpet for far too long, and now we're beginning to see that issue really opening up. When you look at his case, a child in the public eye having to deal with grief and loss quite publicly. Well, of course, his message will have resonated with millions of people who experience grief and loss on a daily basis. But of course, what's different about him is that he had to experience that under the glare of the cameras. And so that, of course, we know puts different pressure. People in the public eye we know are under pressure. The work we've done through our Time to Change campaign, for example, tackling stigma, supporting people who are in the public eye to be open about their experiences. But also that encourages other people to do exactly the same, to be open about their own mental health struggles, and also to recognise that this is a real thing. It's not something that you're just imagining. Things like mental health issues and depression have been taboo and something that people associate with stigma for so long. How much does it then help that public figures like Prince Harry come out and talk so openly about their own struggles? Well, we know from the evidence of campaigns that we've run at Mind and like the Time to Change campaign that when people in the public eye speak openly about their own experiences, that reduces the stigma. And that's a worldwide phenomenon. We know that in New Zealand, for example, when the rugby player John Kirwin talked about his experiences, that helped to increase public understanding of mental health in New Zealand. So we know that there is a direct connection between people in the public eye and the rest of us, if you like, being able to talk about these issues. And we also know that it encourages help-seeking behaviour. It encourages more people to step forward and actually not just talk about it, but actually seek help. And we know, for example, today, that our information services, we've seen a spike in people wanting to get access to help and support today. You mentioned New Zealand there. I mean, what other countries are opening up and putting programs in place, putting help in place so that people are able to open up and talk? Well, I think for a very long time mental health just simply hasn't been a global conversation at all, but we're starting to see a number of countries taking a lead. In Canada, in Australia, New Zealand, we are just about to enter into a partnership with colleagues in Hong Kong. And really the starting point for this is always, in any particular country, you start by thinking about the stigma, thinking about the way that a particular society or a particular culture thinks about this issue of mental health. How do you talk about it? How do you address it? And certainly we know that in those countries where public attitude is being tracked, that there are the signs that people are beginning to think differently about this issue of mental health. And it's not before time. 322 million people worldwide experience depression. It's now the leading cause of ill health and disability in the world. And how do people talk about it? I mean, especially children. How do they know what's actually happening to them when they do experience loss or grief? Well, I think that's where we can listen to Prince Harry, because he talks about the things that he was feeling. We talked about the fact that he was missing somebody who's very significant in his life, his mother. Like many children who are bereaved, he probably struggled to find the right language. And for children, what we say to people is, think about the things that make you happy, think about the things that make you sad. Tell us about the way in which you might be responding to this particular situation. How are you feeling at the moment? In fact, young people are increasingly more able to talk about their experiences, and perhaps it's the older generation that now need to listen to the younger generation to start to tackle this stigma. Indeed, so important to talk about it, and of course there's so much more on this issue on our website. Paul Farmer, thanks so much for joining us. சாதாரண மக்கள் தனக்கு தெரிஞ்சதை மட்டுமே பயன்படுத்தி ஃபெயிலியர் ஆன பின்னாடியும் கூட இதுக்கு ஒரு மாற்றம் தேவைங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகுது. அதை நீங்கள் மாற்றிடணும். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜுங்கிற ஒரு ப்ரோக்ராம் உங்கள் லைஃப்பில் இனிமேல் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்தோம் நிச்சயமாக அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பதனுடைய அடையாளம் உங்களுடைய குழந்தைகள் வாழ்வது தான். அப்படித்தானே கரெக்டாக தப்பா? அந்த குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் வாழும் அப்படின்னு நினைச்சா அந்த குழந்தைக்கு வாழும் திறன் இல்லை. உங்க வீட்டில் வச்சிருக்க ஒரு செடி, அந்த செடியை கொண்டு போய் காட்டில் வச்சா வளருமா? வளராது இல்லைங்களா? அதே காட்டில் இருக்க செடி எங்க வச்சாலும் வளரும். அதை பயஞ்சிக்கும்.
அதாவது மிலிட்ரி அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறது உங்களுக்கு ஏசி ரூம்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க? இல்லவே இல்லை. இந்த நாட்டை அத்தனை பேரும் வந்து குளிர்லையும் வெயில்லையும் மழையிலையும் நினைஞ்சுக்கிட்டு தான் காப்பாற்றுறாங்க. அவங்களுடைய கஷ்டம் தான் நம்மளை கஷ்டம் இல்லாமல் வாழ வைக்குது. அதனால இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து உருவாகுதுன்னு தெரியுமா, என் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது. உண்மையிலே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது வந்து சரியா தவறுதா அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களுடைய குழந்தையை வந்து வளர்க்கிற முறை பழக்கிற முறை சரியா தவறாங்கிறது முக்கியம். சரிங்களா? என்னுடைய குழந்தைகளுக்கு இது லஞ்சம் கொடுத்தா தான் வாழ முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. படிக்கிறப்பே வந்து ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கணும், +2 போறப்பே பைக் வாங்கி கொடுக்கணும் இல்லைங்களா? இது ரெண்டுமே வந்து தவறு கொண்டு போய் சேர்த்துனா நீங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி தொடர்றப்ப உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்தது? எவ்வளவு சந்தோஷம் இருந்தது சொல்ல முடியுமா? ரொம்ப வார்த்தையே சொல்லவே முடியாது இல்லைங்களா? இதே உங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னுடைய ப்ரோக்ராம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சு, சார் எங்க அப்பா வந்து சைக்கிளே போயிட்டு இருந்தாரு, நான் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சேன், ஆனால் அந்த பைக்கை வந்து வாங்கிட்டேன், ஒரு 20,000 25,000 வந்தது, அதை வாங்கி கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட சாவி கொடுத்தேன், எங்கள் அப்பா கையில் வாங்கிட்டு அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்காக நான் எத்தனை நாள் தவம் இருந்தேன் அப்படின்னு. இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் வந்து உங்களுடைய லோன் போட்டு உங்களுடைய சம்பாத்தியத்தில் லோன் போட்டு அந்த வண்டி வாங்கி கொடுக்குறப்ப அதனுடைய வேல்யூ எப்படி தெரியும் நீங்கள் நினைக்கலாம். அப்போ மறைமுகமாக குழந்தைகளை கெடுப்பது யார்? பெற்றோர்கள் தான். அதனால தான் குழந்தை வளர்ப்பு குழந்தையை பழக்குதல் எப்படி இருக்கு இந்த ட்ரூ பேரண்டிங் ப்ரோக்ராம்னே ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை ஒட்டி ப்ரோக்ராம் இருக்குங்காட்டி தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது இல்லைங்களா? நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன வழின்னு தெரிஞ்சாவே நீங்கள் என்ன செய்ய முடியும், அதுலேருந்து வெளியில் வர முடியும். அவ்வளோதான். அதனால தான் ட்ரூ பேரண்டிங் ஃபார்மேட் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி குழந்தைகளை வந்து இப்போ இருந்தே வந்து இந்த உலகத்துக்காக மாற்ற இந்த கார்பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். கார்பரேட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு நிறுவனத்தை எப்படி உருவாக்கணுங்கிறதானே தவிர கார்பரேட்டுங்கிறது வந்து ஒரு வேற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டிய சமுதாயத்தை சுரண்டக்கூடிய நிறுவனமே அல்ல. ஏன்னா இந்த உலகம் எல்லாமே கார்பரேட் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. அது வேணாம்னு சொல்றதுனால அது வந்து நிறுத்த போகிறது கிடையாது. அப்போ இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து அல்லது மாணவர்கள் வந்து இப்போ இருந்தே தன்னுடைய உழைப்பின் மேலே அதிகமான அக்கறை உடையவர்களாக மாற்றணும். அதனால தான் நாங்கள் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்கே வந்து இந்த கார்பரேட் ஃபிட்னஸ் ஃபாரம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுக்கே அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ அது அவங்க என்ன ஆகிடும், அதுலேருந்து வெளியில் வரக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நிச்சயமாக அது என்ன ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராமுக்கு பின்னாடி உங்களுடைய ரோல், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ரோலில் ஃபங்க்ஷன் ஆகிறீங்க. நீங்கள் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அஃபீஷியல் கேட்டகரியோடைய போஸ்ட் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து மேனேஜராக இருக்கலாம் இல்லைங்களா? பட் இதே வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆயிரும், அங்கே வந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இல்லையா, அங்கே போய் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓ டியர் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் சப்மிட் யுவர் அக்கௌண்ட் என்ன ஆயிரும், அது பாசிபிளா? அங்கே போய் என்ன ஆயிரும்? ஓகே. அதே மாதிரி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அம்மா தான், அங்கேயும் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான். உங்கள் மாமியாருக்கு மருமகள் அங்கே போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜர் வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த ரோல் எங்கெங்கே பண்ணணும் அப்படிங்கிறது, எங்கெங்கே எதை செய்யணுமோ அந்த ரோல் கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதை செய்யறதுக்கு தான் சரியான விஷயங்கள் வரும். அந்த ரோலில் வந்து சமாளிக்க முடியாத தன்மை ஏற்படும் போது நமக்கு பாதிப்பு ஏற்படும். ரெண்டே விஷயம் தான், சாதிக்கணும் இல்லைன்னா பாதிக்கணும். சாதிக்க முடியலன்னா அடுத்த விஷயம் என்ன ஆயிரும், பாதிப்பு வந்துடும். சாதிக்க டெக்னாலஜி உங்களுக்கு தேவை. MSc Mindset Knowledge.